ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஜில்லுன்னு கரும்பு ஜூஸ் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கரும்பு ஜூஸ் செய்கிறதுக்கு நமக்கு கரும்பே தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கரும்பு ஜூஸ் செய்ய முடியும். கடையில் நம்ம குடிக்கிற அதே அளவு டேஸ்ட்டோட ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்யலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் 2 பேர் குடிக்கிற அளவுக்கு ஜூஸ் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 10-15 போல் புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக புதினா இலைகள் சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு சாறு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழத்தோட விதைகள் சேர்த்துறாதீங்க, ஒன்று இருந்தால் கூட அது நல்லா கசப்பாயிடும். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை தண்ணி சேர்க்காமல் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம மீதி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது மாதிரி நல்லா நுரைச்சி வந்திருக்கும். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டரில் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் மிக்சி ஜாரில் அலசிட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இந்த வெயிலுக்கு நமக்கு எப்போ கரும்பு ஜூஸ் குடிக்கணும்னு தோணுதோ நம்ம வீட்டிலேயே செஞ்சு குடிச்சிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு நம்ம ஈஸியாக இந்த கரும்பு ஜூஸ் செஞ்சுருக்கோம். கடையில் குடிக்கிற அதே டேஸ்ட்டோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம கரும்பு ஜூஸ் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க எப்போ ஜூஸ் கேட்டாலும் நம்ம இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ஒரு தடவை இந்த ஜூஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சு குடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடைக்கு போகவே மாட்டேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட வீட்டிலேயே கரும்பு ஜூஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.